அனைவருக்கும் வணக்கம். அன்பன் வி. ராஜேந்திரன், சன் ஆஃப் வெள்ளதுரை செட்டியார். வயது 77 கடந்துவிட்டது. கதவு எண் 733, சக்தி தெரு, டி. ராமர் கோவில் முன்புறம், தாண்டிக்குடி மெயின் ரோடு, ஊரல்பட்டி, பண்ணைக்காட் போஸ்ட், கொடைக்கானல் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், தமிழ்நாடு. என் செல் எண் 63 744 24 643. மோசடி பத்திரங்கள் பதிவு செய்து நிலங்களின் பட்டாவை தங்கள் பெயரில் மாற்றி அது சார்பான புகார்களுக்கு நடவடிக்கைகள் எடுக்காத காரணத்தால் எதிரி நாட்டு சதிகாரர்களின் ஏஜென்ட்டுகளாக நிலங்களை கைப்பற்றியதோடு இல்லாமல் இந்திய இறையாண்மைக்கு எதிராக கொடைக்கானல் வட்டம் அடுக்கும் கிராமத்தில் அரசு புறம்போக்கு நிலம் 312/1 சென்ட் 57 அமைந்த தி. செண்பகமலை பாலமுருகன் கோவிலையும் அதை ஒட்டிய நீர்நிலைகளையும் அபகரித்தது தொடர்பாக இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற தங்கள் இன்னுயிர்களை சிந்தி விடுதலை பெற்று தந்த அனைத்து தேச தியாகிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் நீக்கமற்ற நிறைவான பணிவான வணக்கங்களையும் தெரியப்படுத்தி உரையை தொடங்குகிறேன். கஷ்டப்பட்டு பெற்ற இந்திய சுதந்திர நாட்டில் மோசடி ஆவணப்பதிகள், மோசடி பட்டாக்கள் மூலம் உண்மை நிலச்சுவாந்தாரிகளின் நிலங்கள் நூதன முறையில் அபகரித்து கைப்பற்றி பலரின் வாழ்க்கையில் விடியாத பயணமாக உள்ளது. எத்தனை மனுக்கள், எத்தனை விசாரணைகள் பல ஆண்டுகளாக நடைபெற்றும் மோசடி ஆவணப்பதிகள், மோசடியான மோசடி பட்டாக்கள் பற்றிய உண்மைகளை உணர்ந்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமல் மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை விடியாத பயணமாக உள்ளது. இந்திய திருநாட்டில் வெள்ளையர்கள் வியாபாரிகளாக நுழைந்து கொள்ளையர்களாக மாறி சிறுக சிறுக சிற்றரசை கைப்பற்றி கடைசியில் இந்தியா முழுவதையும் கைப்பற்றி பிரிட்டிஷ் கொடியை இந்தியாவில் பறக்கவிட்டு பாரத மண்ணை கைப்பற்றினார்கள். இந்திய திருநாட்டின் செல்வங்கள் சுரண்டப்பட்டன. இந்தியா அடிமையாக்கப்பட்டது. ஒரே நுழைவாயில் மட்டும் கொண்ட ஜாலாவாக் படுகொலை, 4 சுவர்களுக்கு மத்தியில் ஆரவாரமின்றி அமைதியாக கூடிய பெருங்கூட்டத்தை பொதுமக்களை கலைந்து செல்லும்படி எந்தவித முன்னறிவிப்புமின்றி டயர் என்ற அந்நிய ஆங்கிலேய கொடூரக்கைவன் தன் பாதக கைகளில் பற்றியிருந்த துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே இருந்தான். சுருண்டு விழுந்தனர். எங்கும் மரண ஓலங்கள், அலறல் சத்தங்கள், இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. சுவர்கள் எங்கும் துப்பாக்கி குண்டு தடயங்கள். இரத்த பசி அடங்கவில்லை. அந்த கையவனுக்கு கவலைப்பட்டான். என்னவென்று தோட்டாக்கள் தீர்ந்துவிட்டதே, இன்னும் எஞ்சி இருப்போரை சுட்டு தள்ளுவதற்கு மேற்படி கொடூர துப்பாக்கிச் சூட்டில் ரணசித்திர வேதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கண்களை இழந்து, கைகால்களை இழந்து, ஒட்டு உறவுகளை இழந்து ஆறாத வேதனையோடு மண்ணில் சாய்ந்து மாய்ந்தனர். போக்குவரத்து, தொலைத்தொடர்புகள் போன்ற எந்த வசதிகளும் இல்லாத நிலையில் சிறுக சிறுக அந்த கொடிய செய்தியை கேட்டு கொதித்தெழுந்தனர். இந்தியா முழுவதும் படபடத்தது. நெஞ்சங்கள் குமுறியது. ஒன்று திரண்டனர் மக்கள் தேசமெங்கும். தன் மக்களின் அந்த ஈடு செய்ய முடியாத கொடிய இழப்பை கண்டு துரித தீர்வை தேடி அந்நிய ஏகாபியத்தியத்தை விரட்ட பாரிஸ்டர் பட்டங்களையும் வழக்கறிஞர் பதவிகளையும் சுக துக்கங்களை மறந்து செயல்பட்டனர். அவ்விதமாக செயல்பட்டவர்களில் ஆடையற்ற மக்களுக்காக தன் மேலாடையை துறந்தார் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள். ஆடை உற்பத்திக்கு ராட்டையாகவும் சுதந்திர விடுதலைக்கு பூமியாக சுழன்றார். அவரின் அகிம்சை கொள்கையில் அணிதிரண்டனர் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், கர்ம வீரர் காமராஜர்,
கக்கன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்ற இன்னும் பலர் ஆயுதங்களின்றி அறப்போராட்டங்கள், வரிகுடா இயக்கங்கள், உப்பு சத்தியாகிரக போராட்டம் போன்ற ஐமிசை வழிகளில் சத்தினிய சோதனையான போராட்டங்களையும் மற்ற வழிகளில் பலர் சுபாஷ் சந்திர போஸ் இராணுவ வீரனாக அணிதிரட்டி ஆயுதமேந்தி மறுவழியிலும் இரத்தத்துக்கு இரத்தம், பழிக்கு பழி என்ற வழியில் தன்மானமிக்க மன்னனாக சூடு சுரணை, மானம் மரியாதை வெட்கத்தை விட்டு மானங்கட்டு ஆங்கிலேய கயவர்களின் கால்களில் மண்டியிட்டு அவர்களின் இடுடிகளாக அவர்களுக்கு கூஜாதுக்கும் கைப்பாவைகளாக இல்லாமல் நெஞ்சுறுதி கொண்டு துப்பாக்கிகளுக்கும் பீரங்கிகளுக்கும் பயப்படாமல் கோழைகளாக வாழாமல் ஆங்கிலேய பீரங்கி துப்பாக்கி குண்டுகளை எதிர்த்து நவீன ஆயுதங்களின்றி வாழ்வீச்சில் பல பரட்டையர்களை கொன்று நயவஞ்ச நரிகளை எதிர்த்து போராடி வீரமிக்க தன் உடன்பிறப்புகளையும் தன் பரிவாரங்களையும் தன் மனைவி மக்களை குழந்தைகளை இழந்து தாங்கள் அரும்பாடுபட்டு இரவு பகல் பாராது உழைத்த நிலங்களை விட்டுவிட்டு காட்டி கொடுத்த எட்டேப்ரலாக இல்லாமல் வீரமாண்டிய கட்டபொம்மனாக துணியோடு தூக்கில் தொங்கி தங்கள் இரத்தங்களை சிந்தியும் சுதேசமித்திரன் பத்திரிகைகளில் வீரமிக்க எழுச்சிமிக்க கவிதை கட்டுரைகளில் எழுச்சியை ஏற்படுத்திய முண்டாசு கவிஞர் பாரதியார் மற்றும் பாரிஸ்டர் பட்டத்தை துறந்து சுதேச கப்பலை ஓட்டி கயவர்களால் தன் தலை மொட்டையடிக்கப்பட்டு கைகள் விலங்கிடப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட வ.உ. சிதம்பரனார் மகாத்மா காந்தியின் அகிம்சை போராட்டமாக இந்திய தேசிய கொடியை தன் கைகளில் பலமாக பற்றிக்கொண்டு ஆங்கிலேய கயவர்களால் தன் மண்டை பிளக்கப்பட்டு குபு குபு என ரத்தம் சிந்தி வீர முழக்கங்களை முழங்கிக் கொண்டு தான் சாய்ந்தும் தான் கையில் பிடித்திருந்த இந்திய தேசிய கொடியை விடாமல் ரத்தம் சிந்தி உயிர் விட்டு வீரமரணமடைந்த வீரமிக்க திருப்பூர் குமரன், குதிரை மேலேறி வாழ்வீசி போரிட்ட வீரமிக்க ஜான்சி ராணி, வீரமரண இரத்தக்கரைகள், ஜாலியன் வாலாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய கைவன் டயர், பிரிட்டிஷ் ஏகாபத்திய அவனது சொந்த நாட்டிலே அவர்களது ஆட்சி கோட்டையிலே 2 மாதங்கள் கப்பலில் பீப்பாயில் மறைவாக பயணித்து அந்நிய கயவன் குறியை தான் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தி பள்ளிக்கு பழி தீர்த்து வீரதீர செயல் புரிந்து அவர் ஆங்கிலேய கயவர்களால் பல சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவர் பூத உடல் சாம்பலாக்கப்பட்டு அந்த சாம்பல் கலசத்தில் கலக்கப்பட்டு அந்த சாம்பல் கலசமாக இந்திய திருநாட்டில் மீண்டும் நுழைந்து கரைந்த வீரன் பகவத் சிங் 1857 இந்திய இராணுவ புரட்சி என்று சொல்லப்பட்ட மக்கள் எழுச்சி புரட்சியின் புரட்சி வீரர்களின் இரத்தங்கள் மற்றும் வெளிவராத தெரியாத வீரச் செயல்களின் உயிர் தியாகங்கள் இந்திய விடுதலைக்காக ஒன்றுபட்டு போராடி பூட்ஸ் கால்களால் மிதிபட்டு இரவு பகல் பாராது உண்ண உணவின்றி சிறைப்பட்டு சித்திரைவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தரையில் படைத்து உறக்கமின்றி விழா எலும்புகள் வெளியேறிய ஒடுங்கிய உடலுடன் உறுதிமிக்க அஞ்சா நெஞ்சத்தோடு உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி தன்னலம் கருதாது இந்திய எதிர்கால சந்ததியினருக்காக பட்டினி பசியில் வாடி வயிறு ஊட்டி நடை தளராது நெஞ்சுறுதியோடு நாடி துடப்புடன் செயல்பட்டதோடு போராடி விடுதலை தியாகிகள் அன்று சிந்திய இரத்தங்கள் சுனாமியாக பெருக்கெடுத்து அந்நிய ஏகாபத்திய வெள்ளையர்களை கொள்ளையர்களை இந்திய திருநாட்டை சீர்திருத்த கயவர்களை அடுத்து இழுத்துச் சென்றது. குருதி சிந்திய தியாகிகளின் இரத்தக்களரி போராட்டங்களும் அகிம்சைகளால் குருதி சிந்திய தியாகிகளின் வாயிலாக 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. மூவர்ண பாரத தேசிய கொடி பட்டொளி வீசி பறந்து விரிய தொடங்கியது. அதன் பின் இன்று பல வண்ணக் கொடிகள் பல கொள்கைகளுடன் தத்தம் செயல் வடிவு திட்டங்களை வெளிப்படுத்தி பறந்து கொண்டுள்ளது. வெவ்வேறு மொழிகளுடன் வெவ்வேறு இனங்களுடன் ஒரே தாயின் மடியில் தத்தம் கருத்துக்களை தாளாட்டி கொண்டு
மாபெரும் ஜனநாயகமாக இந்தியா வலுவாக இயங்கிக் கொண்டுள்ளது. நல்ல நல்ல மாண்புமிகு தலைவர்களையும் நல்ல நல்ல மாண்புமிகு நீதியரசர்களையும் நல்ல நல்ல அதிகாரிகளையும் நம்பி வெற்று வேர்வை சிந்தி கண்ணீர் சிந்தி தான் பட்ட கஷ்டங்கள் தன்னோடு போகட்டும், தன் வயிற்று பிள்ளைகள் பேரன் பேத்திகள் நன்கு வாழ வேண்டும் என்ற தன் நீண்ட நெடுநாளைய கனவை நினைவாக்க சிறுக சிறுக சேமித்து வயிற்றை கட்டி வாயை கட்டி சேமித்த நிதியை கொண்டு அந்த நிதி பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க தாத்தன் பாட்டி பெயரை சொல்ல காசு பணமாக இருந்தால் கரைந்து போய்விடும், நகை ஓட்டால் செயின் பறிப்பாய்விடும், பீரோல் வைத்து பூட்டினால் மர்ம கும்பல் உடைத்து மாயமாய் போய்விடும் என்று நினைத்து உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் தன் உழைப்பின் சேமிப்பை நிலத்தில் போட்டால் நிம்மதி என்று பத்திரமாக இருக்க பத்திரப்பதிவை நாடி பத்திரங்கள் வாங்கி பத்திரச் செலவு பதிவு பீஸ் மற்றும் அது சார்பான பிற செலவுகள் செய்து பத்திரங்களை பதிவுகள் செய்து நிம்மதி பெருமூச்சு விட்டு அந்த பத்திரங்களை காட்டி ரெவென்யூ துறையில் தன் பெயரில் பட்டா போட்டு கொடுக்கும்படி கேட்டால் பல பல கஷ்டங்களை சந்தித்து அந்த கஷ்டங்களின் மத்தியில் நொந்து நூடாக போய் பட்டா பெறுவதும் உண்டு. கணம் வெயிட் இல்லாமல் பட்டா என்ற பட்டம் பெற முடியாமல் எட்டா உயரத்தில் பறந்து போய் சிக்குவதும் உண்டு. ஆனால் மோசடி நில புரோக்கர்கள், பொய்சாட்சி துரோகிகள், அவர்களுக்கு உறுதுணையான ஊழல் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளின் மோசடி பத்திரப்பதிவுகள், மோசடி ஊழல் ரெவென்யூ துறையின் அதிகாரிகள் தொடர் மோசடி பட்டாக்கள் வழங்கி நிம்மதி பெருமூச்சு விட்டவர்களின் கனவு ஊமையன் கண்ட கனவாய் போய்விடுகிறது. பூர்வீக விவசாயி அல்லது அவரின் வாரிசுகள் தன் குடும்ப அவசிய தேவைக்காக, பிள்ளைகளின் கல்வி, சுபகாரியங்கள் போன்றவற்றிற்காக கடன் பெற்று கடனை கட்ட தன் நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலையில் நிலத்தை விற்க முற்படும்போது இந்த சதிகார சண்டாளர்கள் நிலங்களை வாங்க வருவோரிடம் நாங்கள் மேற்படி நிலங்களை வாங்கிவிட்டோம், பட்டாக்கள் பெற்றுவிட்டோம் என்று கூறி அவர்கள் பதிந்த மோசடி பத்திரங்களையும் மோசடி பட்டாக்களையும் காட்டி நிலங்களை விற்கவிடாமல் செய்து விடுகிறார்கள். மேற்படி தொடர் மோசடி பத்திரப்பதிவுகள் செய்வதிலும் மிகவும் கைதேர்ந்தவர்கள் கொடைக்கானல் பதிவுத்துறையும் கொடைக்கானல் ரெவென்யூ துறையும். அவர்களின் செயல்பட்ட விதங்கள்: 1. மோசடி பத்திரங்கள் பதிவு செய்தல், மோசடி பட்டாக்கள் வழங்குதல், பழைய புதிய பட்டாக்களின் வழங்கும் கார்லைசரில் குழப்பங்கள் செய்வது, பூர்வீக நிலங்களின் விஸ்தீர்ணத்தை குறைத்து போட்டு பட்டா வழங்குவது, குறைந்த நிலம் உள்ள விவசாயிக்கு கூடுதல் பட்டா போட்டு தருவது, மறுநில அளவை என்ற பெயரில் விவசாயி தொன்று தொட்டு செய்து வந்த நிலங்களில் தரிசாக காட்டி விடுவார்கள். மழை பொய்த்து போனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு நிலம் தரிசாக மாறுவது இயல்பு. ஆனால் இவர்கள் வேண்டுமென்றே பட்டா நிலங்களை தரிசாக காட்டிவிடுவார்கள். தரிசு என்ற முத்திரை குட்டி ஏ ரிஜிஸ்டர் காப்பிகளை ஏற்படுத்தி விடுவார்கள். ஏ ரிஜிஸ்டர் காப்பிகளை ஏற்படுத்திவிட்டால் ஏ ரிஜிஸ்டர் மறு அலுவில் கொடுக்கப்பட்ட நிலம் தரிசை நிவர்த்தி செய்து தர வேண்டியது கோட்டாட்சியரின் கடமை. ஆனால் கடமை காட்டில் விட்ட பட்டமாக பறந்துவிடும். கடமை காட்டில் விடப்பட்ட பட்டமாக பறந்துவிடும். செல்போனில் நாம் பேசிவிட்டு டெலிட் செய்வது போல் சிட்டாக்களில் நாம் பேசிவிட்டு டெலிட் செய்வது போல் சிட்டாக்களில் உள்ள உண்மை நபர்களின் பெயர்களை நீக்கிவிட்டு யாரேனும் ஒரு பெயரில் அல்லது இருவர் பெயரில் புதிதாக பீமோ அல்லது பட்டா கோட்டு தருவது கையூட்டத்துக்காக.
கொடுக்கப்பட்ட புகார் மனுக்களுக்கு விசாரணை என்ற பெயரில் பதிவுத்துறை அலுவலகங்களுக்கும் ரெவென்யூத்துறை கோட்டாட்சியர் அலுவலகங்களுக்கும் அதோடு அவர்களின் உதவியாளர்களின் அவ்வள அழைப்பெழுப்புகளுக்கும் அவர்களின் இஷ்டத்திற்கு வாய்தா என்ற முடிவில்லாத வாய்தாக்களை போட்டு நொந்து நூலாக போக செய்துவிட்டார்கள். ஒரு சில கடமை உணர்வும் நேர்மையும் உள்ள மாவட்ட ஆட்சியர் அல்லது கோட்டாட்சியர் ஆவணங்களை ஆய்வு செய்து நல்ல நடவடிக்கைகள் எடுத்தால் அவர்கள் உடனடியாக வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு விடுவார்கள். கொடைக்கானலில் நடைபெற்ற ஜமாவந்தி மனுநாளில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் உயர் திரு ஹரிகரன் அவர்களிடம் உண்மையிலே தகுந்த மோசடி பத்திரங்களையும் மோசடி பட்டாக்களையும் காட்டி உண்மையிலே நிரூபித்து சுத்த கில்ட்டு நகைகளுக்கு பத்திரமாற்று பவுன் என்று தரச்சான்று வழங்குவதைப் போல் வழங்கியதை சுட்டிக்காட்டி முறையிட்ட போது அன்று மேற்படி முகாமில் பங்கெடுத்த அவர் எதிரில் உள்ள கோட்டாட்சியருக்கு மோசடி பட்டாக்களை ரத்து செய்யும்படி உத்தரவு செய்தார். அவர் உடனடியாக சில நாட்களிலே கோவைக்கு மாற்றப்பட்டு விட்டார். அவ்வண்ணமே மற்றொரு கோட்டாட்சியர் எடுத்த நல்ல நடவடிக்கைக்கு அவர் உடனடியாக வேடசந்தூருக்கு மாற்றப்பட்டார். மேற்படி மோசடிகள் குறித்து கொடைக்கானல் காவல்துறையில் ஆய்வாளர், காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை திண்டுக்கல் நில அபகரிப்பு பிரிவு காவல் ஆய்வாளர் சத்யநாராயணன் டிஜிபி அவர்கள், காவல்துறை சென்னை அனைத்து பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர், கொடைக்கானல் சார் பதிவாளர், துணை பதிவாளர் ஒத்தக்கடை மதுரை, தலைமை பதிவுத்துறை சாந்தோம் நெடுஞ்சாலை சென்னை, மாண்புமிகு அன்றைய முதல்வர் தலைமைச் செயலகம் சென்னை, கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் அதிகாரிகள் வரை புகார் செய்தும் பலனில்லை. முந்தைய திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வாசியம்மாள் அடுக்கம் கிராமத்திற்கு நேரடியாக வந்தபோது கொடுத்த மனுவும் பலனற்று போய்விட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளராக பணியாற்றிய வெங்கடாசலமரிடம் தெளிவாக மோசடிகளை நிரூபித்து மோசடி பட்டாக்களை நிவர்த்தி செய்யப்படாத காரணத்தால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு உண்ணாவிரதம் நான் இருக்க வேண்டி மனு தந்து உரத்த குரலில் நான் ஊதின சங்கு சவுண்ட் அவர் காதுகளில் கேட்டும் தீர்வெட்டப்படவில்லை. திண்டுக்கல் எஸ்பி காவல்துறையில் புகார் கொடுத்தேன். மேன்மை தங்கிய எஸ்பி அவர்கள் என் புகார் மீது நடவடிக்கை எடுக்க திண்டுக்கல் நில அபகரிப்பு பிரிவுக்கு அனுப்பிவிட்டார். மேற்படி பிரிவில் விசாரணைக்கு நான் ஆஜரானேன். அப்போது மேற்படி அலுவலகத்தின் முன்பு மோசடி நபர்கள் KR ஐயர், ராஜு கபூர் மற்றும் பொய்சாட்சி கையெழுத்து போட்ட வெங்கடாசலம் தென்பட்டனர். ஆனால் விசாரணையின் போது எனக்கு முன்பு அவர்கள் விசாரிக்கப்படவில்லை. மாறாக மேற்படி நில அபகரிப்பு பிரிவில் அன்றைய ஆய்வாளராக பணியாற்றிய சத்யநாராயணன் நேர்மையான நடவடிக்கை எடுக்காமல், நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ஏற்காமல் அவர் சொல்லியபடி ஸ்டேட்மெண்ட்டை என்னை எழுத வைத்து என்னிடம் கையொப்பம் வாங்கி பெற்றுக்கொண்டார். கடைசியில் நான் முன்பு கொடைக்கானலில் 2002ஆம் ஆண்டு நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கு ஏற்கப்பட்ட ரசீதை காட்டிய பின் ஓர் படிவத்தில் பல கட்டங்களை பூர்த்தி செய்துவிட்டு அப்படிவத்தின் 7ஆம் கட்டத்தில் வழக்கின் தீர்ப்பு என்ற குறிப்பிட்ட இடத்தை பூர்த்தி செய்யாமல் என்னிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டார். சத்யநாராயணன் என்ற அவருடைய கடமையை காட்டில் பறக்க விட்டுவிட்டு எந்த நடவடிக்கையும் குற்றம் புரிந்தவர்கள் மீது எடுக்காமல் ஜனநாயக தூண் ஒன்றில் அவர் பெயரை, கடமையை கரையவழியச் செய்துவிட்டார். மோசடி பத்திரப்பதிவுகள், மோசடி பெற்றவர்களுக்கு வறட்சி நிவாரணம், கஜா புயல் நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. எப்படியெல்லாம் ஜனநாயகத்தின் தூண்களில் விரிசல், ஊழல் கரைகள் படிந்து தீர்வு எட்டப்படவில்லை. உங்கள் புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட ஆட்சியரின் உதவியாளர், தாசில்தார், கோட்டை ஆட்சியர்களுக்கு பச்சை மையில் கையொப்பம் செய்து மனுதாரருக்கும் இவ்வலுவலருக்கும் தெரியப்படுத்தும் என்ற அனுப்பப்படுகிறது. ஆனால் புகார்கள் மண்மூடிய கதைகளாய் மக்கி போய்விட்டது. அடுக்கம் கிராமத்தின் பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, ரெவென்யூத்துறை, நீதித்துறை முன்பு பெரியகுளத்தில் நடைபெற்று வந்தது. பின்னாளில்
மேற்படி அனைத்து துறைகளும் கொடைக்கானலுக்கு மாற்றலாகி செயல்பட்டு கொண்டுள்ளது. மோசடி பத்திரப்பதிவுகளும் மோசடி பட்டாக்களும் நடைபெற்ற விதம் கீழ்கண்டபடி: தேவதாஸ் என்பவருக்கு 1, 2, 3 இடங்களில் இருந்தன. தேவதாஸ் சன் ஆஃப் நாச்சியம்மன் நாடி என்பவருக்கு அடுக்கம் கிராமத்தில் மேற்படி நிலம் பழைய புலையன் 156க்கு அதன் புதிய புலையன் 285/1 விஸ்தீரணம் வெறும் 48 சென்ட் நிலம் மட்டும் அடுக்கம் கிராமத்தை ஒட்டியிருந்தது. இரண்டாவது நிலம் அடுக்கம் கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. மூணாவது நிலம் அடுக்கம் கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது. எனது தகப்பனார் வெள்ளத்துறை செட்டியார் அவர்கள் 1957 வருடம் மார்ச் மாதம் 17ஆம் தேதி பெரியகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் 1ஆம் புத்தகம் 647ஆம் வால்யூம் 228 முதல் 229 வரை பக்கங்களில் 1957 வருடத்திய 448ஆம் எண் கிரையப்பத்திரப்படி அண்ணாமலை என்பவரிலிருந்து அன்றைய பழைய புலையன் 43இல் 2 ஏக்கர் 63 சென்ட் உள்ள நிலத்தை கிரயம் பெற்றுவிட்டார். மேற்படி நிலத்தை எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குள் பெரியகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் 135/1969 எண் பாகப்பிரிவினை ஆவணப்படி ஷெடியூல் பாகமாக 2 ஏக்கர் 63 சென்ட் நிலம் எனக்கு கிடைக்கப்பட்டு மேற்படி நிலத்தின் பழைய வரைபடப்படி என் பெயரில் பட்டா ஏற்பட்டு மேற்படி நிலத்தின் மீது நான் வீடியோ லோன் மற்றும் பட்டிவீரன்பட்டி பெருமாமலை கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்று அக்கடனை திரும்பச் செலுத்தி அனுபவித்து வந்தேன். மேற்படி என் பூர்வீக நிலத்தின் கீழ்ப்பக்கம் ஒரே சேர்க்கையாக ஒட்டிய தேவதாசின் 2வது நிலமான புலையன் 238/1க்கு அதன் தற்கால புதிய புலையன் 499/1 499/2 உள்ள நிலங்களை பெரியகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் 1983 வருடம் செப்டம்பர் மாதம் 9ஆம் நாள் 1200/1983 எண் கிரையப்பத்திரப்படி அடுக்கம் கிராமத்தில் குடியிருந்த தற்சமயம் பண்ணைக்காடு மூலையூரில் குடியிருக்கும் தேவதாசிடமிருந்து அவரது அத்தை ரத்தினம்மாள் மேற்படி ரத்தினம்மாளின் கணவரும் அன்றைய அடுக்கம் கிராம பஞ்சாயத்து தலைவருமான லேட் திரு கருப்பணன் ஆகியோர்களின் சம்மதத்தோடு அவர்களின் சாட்சி கையொப்பங்களுடன் சார்பதிவாளர் முன் பணத்தை ரொக்கம் கட்டி கிரயம் பெற்றேன். அன்று முதல் மேற்படி நிலத்துக்கு என் பெயரில் பல ஆண்டுகளாக விஓ, வட்டாட்சியர், கோட்டாட்சியர், ஜமாவந்தி, மாவட்ட ஆட்சியர், தலைமைச் செயலகம் போன்ற பல இடங்களில் பட்டாவுக்கு தஸ்தாவேஜுகளை உடன் இணைத்து கேட்டும் பட்டா என் பெயரில் மற்று கொடுக்கப்படவில்லை. தற்சமயம் ரெவென்யூ துறையில் விஸ்தீர்ணம் மோசடியாக குறைக்கப்பட்டுள்ளது. மேற்படி நிலத்தை ஒட்டி மேற்கு பக்கம் மேலும் நான் ஏற்கனவே அடுக்கம் கிராமத்தில் குடியிருந்த ராமலிங்கம் செட்டியார் மகன் சோமசந்திரம் என்பவரிடம் வந்து பெரியகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் பழைய புலையன் 238/2க்கு தற்கால புதிய புலையன் 498 மற்றும் பழைய புலையன் 217க்கு தற்கால புதிய புலையன் 501 உள்ள சுமார் 4.5 ஏக்கர் நிலத்தை 23/7/1977 நாள் 684 எண் கிரையப்பத்திரப்படி கிரயம் பெற்று அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்தி என் பெயரில் பட்டா பெற்று நிரேட்சாபனையாய் அனுபவித்து வருகிறேன். தேவதாசின் 3வது நிலமான 3 கிலோமீட்டர் தொலைவில் இருந்ததை பெரியகுளத்தில் குடியிருந்த அழகுசிங் என்பவர் பெரியகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் 1/11/1983 தேதியில் 1ஆம் புத்தகம் 80ஆம் தொகுதியில் 301 முதல் 302 வரை பக்கங்களில் 1983 வருடத்திய 1475 எண்ணில் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தின் மூலம் தேவதாசிடம் இருந்து கிரயம் பெற்று தேவதாஸ் என்பவரில் பெயர்ந்த 138 எண் பட்டாவை அழகு சிங்கு அவர் பெயரில் பட்டா மாற்றம் செய்து கொண்டார். மேற்படி தேவதாஸ் உடைய 2ஆம் கிலோமீட்டர் 3ஆம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நிலங்களை தேவதாஸ் விற்பனை செய்த பின் தேவதாஸிடம் மீதி இருந்த நிலம் அடுக்கம் கிராமத்தை ஒட்டிய பழைய புலையன் 156க்கு அதன் புதிய புலையன் 285/1 விஸ்தீர்ணம் வெறும் 48 சென்ட் நிலம் மட்டுமே. மேற்படி நிலம் ஒன்றை தவிர தேவதாஸிடம் வேறு எந்த நிலமும் கிடையாது.
மேற்படி தன் கையில் உள்ள பழைய புலை எண் 156க்கு அதன் புதிய புலை எண் 285/1 கீழ்கண்ட 4 மால் கிழக்கில் கருங்கன் நாடியார் தோட்டம், மேற்கில் கோபால் செட்டியார் தோட்டம், தெற்கில் பாஸ்கரன், வடக்கில் சாலை உடைய ஒரே நிலம் மட்டுமே. மேற்படி வெறும் 48 சென்ட் உள்ள நிலத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மோசடி பத்திர பதிவு செய்யும் கும்பல் கீழ்கண்ட விதங்களாக பலமுறை கொடைக்கானல் பத்திரவு ஆபீஸில் மோசடி பத்திரங்களை பதிந்தும், கொடைக்கானல் மோசடி ரெவென்யூ துறையில் ஊழல் மோசடி அதிகாரிகளின் மூலம் பலமுறை பட்டாக்களை உடனுக்குடன் பெற்றுவிடுகின்றனர். சொத்து விவரங்கள் முன்னுக்கு பின் முரண்பாடாகவும், பழைய புலையின் வேறாகவும், புதிய புலையின் வேறாகவும், 4 மால்கள் வேறாகவும் இருந்தால் அந்த பத்திரம் மோசடியான செல்லாத பத்திரமாகும். அப்படி மோசடி பத்திர பதிவுகளும் மோசடி பட்டாக்களும் அரங்கேறியதன் மூலம் எந்த அளவுக்கு லஞ்ச லாவணிய ஊழல் நடைபெற்றது என்பது தெளிவாகிறது. முதல் மோசடி பத்திரம் எனது நிலத்தை அபகரிக்கும் விதமாய் கொடைக்கானல் சார்பகத்தில் கூட்டுச்சதியின் மூலம் 1048/1994 என் கிரையப்பத்திரமாக அடுக்கம் கிராம பழைய புலை எண் 156க்கு புதிய புலை எண் 499/1, 499/2 என்றும் பழைய புலை எண் 156க்குடைய உண்மையான 4 மால்களான வடக்கில் சாலை, கிழக்கில் கருங்கன்மன்னாடியார் தோட்டம், மேற்கில் கோபால் செட்டியார் தோட்டம், தெற்கில் பாஸ்கரன் என்று காட்டி பத்திரத்தை பதிவு செய்கிறார்கள். மோசடி அதிகாரிகள் தேவதாஸ் பெயரில் இருந்த 137 எண் பட்டாவை எஸ் ராஜ் பெயரில் மாற்றி கொடுத்து விட்டார்கள். மேற்படி பத்திரத்தில் பொய் சாட்சி வெங்கடாசலம் இன்னார் என்று நிரூபித்து சாட்சி கையொப்பம் செய்கிறார். 2ஆம் மோசடி பத்திரம் 2000 வருடம் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கொடைக்கானல் சார்பகத்தில் 944/2000 பத்திரமாக முன்பு 1048/1994 என் பத்திரத்தை காட்டி மேற்படி பத்திரத்தில் உள்ள பழைய புலை எண் 156ஐ மறைத்து 156க்கு உள்ள உண்மையான 4 மால்களை போட்டு பத்திரம் பதிவு செய்து எஸ் ராஜ் என்ற நபர் சென்னை வடபழனி மேட்டுத்தெரு பழைய கதவு எண் 44க்கு தற்கால புதிய கதவு எண் 55இல் குடியிருக்கும் கூட்டு மோசடி நபர் லேட் ராமசாமி செட்டியார் மகன் ஆறுமுகம் பெயரில் விற்பனை செய்யப்படுகிறது. மேற்படி பத்திரத்தில் முன்பு செய்த மோசடி பத்திரங்களின் பொய்சாட்சி கையொப்பம் செய்த ஆறுமுகத்தின் மைத்தனனும் சம்பந்தியுமான வெங்கடாசலம் சாட்சி கையொப்பம் செய்கிறார். கையெழுத்தை ஆங்கிலத்திலும் அவர் தகப்பனார் பெயரை தமிழிலும் போடுகிறார். மோசடி பத்திரப்பதிவுகள் மோசடி பட்டாக்கள் குறித்த புகார்களை காவல்துறை, பதிவுத்துறை, ரெவென்யூ துறையில் கொடுத்தும் நடவடிக்கைகள் இல்லாத நிலையில் 23/4/2002 நாள் கொடைக்கானல் நீதிமன்றத்தில் வட்டார சட்டப்பணிகள் குழுவில் புகார் செய்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்கப்பட்டது. LAP நம்பர் 24/02 டேட்டட் 234/0283/02. மேற்படி புகாருக்கு பின் மோசடி நபர் ஆறுமுகம் 2005ஆம் வருடம் ஒரு பத்திரத்தில் அடுக்கம் கிராம புலை எண்கள் 499/1, 499/2 கட்டுப்பட்ட நிலங்கள் என்னுடையது ராஜேந்திரன் என்றும் என் சுவாதீனத்தில் உள்ளதாக ஒப்புக்கொண்டும் மேற்படி நிலம் அடுக்கம் கிராமத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாயும் பழைய சர்வே எண் வேறு, மேற்படி பட்டா எண் 137 உள்ள புதிய புலை எண்கள் 499/1, 499/2 வேறு என்றும் எழுதி தருகிறார். மேற்படி பத்திரத்தில் ஆறுமுகத்தின் மகன் சாட்சி கையொப்பம் செய்கிறார். அதே பத்திரத்தில் தேவதாசும் கையொப்பம் செய்கிறார். அதன் பின் 2007ஆம் வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி கொடைக்கானல் சார்பகத்தில் 1636/2007 என் கிரையப்பத்திரத்தை ஆறுமுகம் தேவதாசிடமிருந்து அடுக்கம் கிராமத்தை ஒட்டிய பழைய புலை எண் 156, இதன் புதிய புலை எண் 285/1, 0.19.5 ஏர்ஸுக்கு ஏக்கர் 0 சென்ட் 40 என்றும் அதன் 4 மால்களாக பாஸ்கரன் நிலத்துக்கும் வடக்கு, கருங்கன் மன்னாடியார் தோட்டத்துக்கும் மேற்கு, கோபால் செட்டியார் தோட்டத்திற்கும் கிழக்கு, பெரியகுளம் பாதைக்கும் தெற்கு என்று உண்மையான பழைய சர்வே
புதிய சேர்வே உண்மையான நான்குகளை போட்டு பத்திரம் பதிவு செய்கிறார்கள். மேற்படி பத்திரத்தில் முந்தைய மோசடி நபர் எஸ் ராஜ் சாட்சி கையொப்பம் செய்கிறார். மேற்படி பத்திரத்துக்கு ஆறுமுகம் பெயரில் 669 எண் பட்டா வழங்கிவிடுகிறார்கள். இதன் பின் எஸ் ராஜ் இயற்கை எழுதிவிடுகிறார். இவ்வாறாக மேற்படி சொத்து விவரங்கள் அடங்கிய பத்திரம் பதியப்பட்டதன் மூலம் முன்பு கொடைக்கானல் சார்பத்தில் பதியப்பட்ட ஆவணம் 1994 ஆண்டு பத்திர எண் 1043 தேவதாஸ் எஸ் ராஜ் என்பவருக்கு எழுதி தந்தது மோசடியான போலி ஆவணம் என்பதும், கொடைக்கானல் ரெவென்யூ துறையில் எஸ் ராஜ் என்பவர் பெயரில் கொடுக்கப்பட்ட 137 எண் பட்டா மோசடி பட்டா என்பதும் நிரூபணமாகிறது. அவ்விதமே கொடைக்கானல் சார்பகத்தில் 2000 944/2000 எண் கிரைய ஆவணம் எஸ் ராஜ் ஆறுமுகத்துக்கு எழுதி தந்தது மோசடி பத்திரம் என்பதும், ஆறுமுகத்தின் சம்பந்தி வெங்கடாசலம் போட்ட சாட்சி கையொப்பம் போலியானது என்பதும் நிரூபணமாகிறது. மேற்படி செயல்களின் மூலம் தற்சமயம் தேவதாஸ் எஸ் ராஜ் என்பவரிடம் எந்தவிதமான பத்திரங்களும் எந்தவிதமான நிலங்களும் இல்லை. 1636/2007 எண் பழைய புலை எண் 156க்கு புதிய புலை எண் 285/1 பட்டா எண் 669 உள்ள ஆறுமுகத்துக்கு சொந்தமான ஒரே நிலத்தை தவிர வேறு யாரிடமும் ஆறுமுகத்திடமும் எந்த நிலமும் பத்திரமும் இல்லை. 3ஆம் மோசடி பத்திரம் உச்ச மோசடி பத்திரம். மேற்படி மோசடி நபர் ஆறுமுகம், அவர் சம்பந்தி பொய்சாட்சி வெங்கடாசலம், கொடைக்கானல் வட்டம் பெருமாமலையில் குடியிருக்கும் குறும்பத்தேவர் மகன் ஐயர் மற்றும் அப்துல் ரஹீம் மகன் ராஜ் கபூர் ஆகியோர்கள் கூட்டுச்சதியின் மூலம் கூட்டு சேர்ந்து கொடைக்கானல் சார்பகத்தில் 2013 482/2013 எண் கிரை பத்திரத்தை பதிவு செய்கிறார்கள். முன்பு ஆறுமுகம் மோசடியாக கிரயம் பெற்ற 944/2000 எண் பத்திரத்தை பயன்படுத்தி மேற்படி பத்திரத்தில் உள்ள 4 மால்களை மறைத்து புதிய 4 மால்களாக வடக்கில் புலை எண் 482 500 என்று காட்டுகிறார்கள். இந்த வடக்கில் புலை எண் 482 என் பூர்வீக பாக நிலமாகும். தெற்கில் புலை எண் 497க்கு கட்டப்பட்ட நிலம் அருள் ஜோசப்புடைய நிலமாகும். மேற்கில் புலை எண் 498 இது என் பட்டா நிலம். கிழக்கில் ஓடை. இந்த உச்ச மோசடி பத்திரத்துக்கும் கொடைக்கானல் ரெவென்யூ துறையில் ஐயர் ராஜ்கபூர் பெயரில் 890 எண் பட்டாவை கொடுத்து விட்டார்கள். மேற்படி செயல்களின் மூலம் கொடைக்கானல் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மோசடி பத்திரங்கள் பதிவதிலும் கொடைக்கானல் ரெவென்யூ துறை மோசடி பட்டாக்கள் வழங்குவதிலும் மிக மிக கைதேர்ந்தவர் ஊழல்வாதிகள் என்பதும், அவர்கள் இஷ்டத்துக்கு நிலங்களின் பரப்பளவுகளை குறைத்து கூட்டி பட்டா போடுவதில் வல்லுநர்கள் என்பதும் மிக மிக தெளிவாக நிரூபணம் ஆகிவிட்டது. அடுக்கம் கிராமத்தைச் சேர்ந்த கருணாகரன் மற்றும் அவரின் வகைராக்களுக்கு கட்டுப்பட்ட அவர்களின் பெயரில் உள்ள பட்டா நிலத்தை கொடைக்கானல் சார்பகத்தின் மூலம் எஸ் ராஜ் சன் ஆஃப் செல்லமுத்து என்பவர் 3188/1993 எண் ஆவணம் மூலம் விற்பனை செய்துவிட்டனர். அடுக்கம் கிராம புலை எண் 312/1 விஸ்தீர்ணம் 57 சென்ட் நிலம் அரசு புறம்போக்கு நிலமாகும். மேற்படி கருணாகரன் நிலம் வழியாக உட்புற நிலங்கள் கரூரைச் சேர்ந்த ராமசாமி வகைராவுக்கும், அடுக்கம் கிராமத்தைச் சேர்ந்த லேட் வீரபத்ரன் மன்னாடி, லேட் ராஜ் செட்டியார், லேட் பரமசம் செட்டியார் போன்றவர்களுக்கு கட்டுப்பட்ட நிலங்களாகும். மேற்படி நபர்களின் தோட்டங்களுக்கு சென்று வரவும், தோட்டத்தின் விளைபொருட்களான வாழை, காப்பி, ஆரஞ்சு பழங்கள், பீன்ஸ் ஆகியவை கொண்டு வரவும், மேற்படி தோட்டங்களுக்கு உரம், பூச்சி, கொல்லி மருந்துகள் கொண்டு செல்வதற்கும் ஏற்கனவே 6 அடி பாதை இருந்தது. மேற்படி அரசு புறம்போக்கு நிலம் 312/1 சுமார் 57 சென்ட் நிலத்தில் ஸ்ரீ செண்பகமலை பாலமுருகன் கோவில் அமைந்துள்ளது. அடுக்கம் கிராம பொதுமக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு அன்றைய அடுக்கம் கிராம பஞ்சாயத்து தலைவர் லேட் திரு கருப்பணன் அவர்கள் அடுக்கம் கிராம பஞ்சாயத்து நிதியின் மூலம் சிறுசோலை புலத்திலிருந்து பைப் லைன் மூலம் தண்ணீர் கொண்டு வந்தும், தண்ணீர் தொட்டிகளை தி பாலமுருகன் கோவில் வலது பக்கம் அமைந்துள்ள தி 18ஆம் படி கருப்பணசாமி தி மாரியம்மன் கோவில் சமீபம் அமைத்தனர்.
மேலும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதைத் தொடர்ந்து அன்றைய அடுக்கு கிராம பஞ்சாயத்து தலைவரும் கொடைக்கானல் ஊராட்சி ஒன்றிய சேர்மனான மறைந்த திரு கோபால் செட்டியார் அவர்கள் அடுக்கம் கிராம பஞ்சாயத்து நிதியின் மூலம் குதிரைக்காரன் ஓடையில் தண்ணீர் தொட்டி அமைத்து மேற்படி நீர் தொட்டியிலிருந்து பைப் லைன் மூலம் அடுக்கம் ஸ்ரீ செந்தமாமலை பாலமுருகன் கோவில் வழியாக ஸ்ரீ 18ஆம் படி கருப்பணசாமி கோவில் சமீபம் அமைக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் இணைக்கப்பட்டு தண்ணீர் பற்றாக்குறை நிறைவு பெற்று அடுக்கம் கிராம பொதுமக்களுக்கும் மேற்படி கோவிலை ஒட்டிய பூர்வீக நிலச்சுவார்ந்தார்களுக்கும் வேலையாட்களுக்கும் பக்தர்களுக்கும் பயன்படும் ஜீவாதாரமான இடமாகும். மேற்படி ஸ்ரீ பாலமுருகன் கோவிலும் அடுக்கம் கிராமத்தின் ஒரு பகுதியும் 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் அரை பக்கத்துக்கு தினத்தந்தி செய்தித்தாளில் பிரசரிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மேற்படி கோவிலில் விழாக்காலங்களில் நடைபெறும் காவடி ஆட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தீர்த்த கலச பவனி, தேவராட்டம், பக்தர்கள் நீண்ட அலகு குத்தி மேளதாளங்கள், ஆடல் பாடல்களுடன் பக்தர்கள் தடையின்றி சென்று வருவதற்கு பற்றாக்குறையாக இருந்த 6 அடி பாதையை அதிகரிக்க உயர்ந்த உள்ளம் கொண்ட திரு கருணாகரன் அவர்கள் அவர் நிலத்தில் கட்டுப்பட்ட 5 சென்ட் இடத்தை மேற்படி எஸ் ராஜ் என்பவரிடம் வழங்கியுள்ளார். மேற்படி கோவிலில் திருமணங்கள், காதுகுத்து, மொட்டையடித்தல் போன்ற வைபவங்கள் நடந்தும் தைப்பூசம், பங்கினூத்திரம் போன்ற விழாக்காலங்களில் ஆடல் பாடல்களுடன் வெகு விமர்சையாய் நடைபெற்று வந்தது. ராமேஸ்வரம், கொடுமுடி, சுருளி தீர்த்தம் போன்ற பல புண்ணிய நதிகளிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு ஸ்ரீ விநாயகப் பெருமான், ஸ்ரீ செண்பமலை பாலமுருகன் மற்றும் கொடிக்கம்பத்திற்கு தீர்த்தவாரி செலுத்தி கும்பாபிஷேகம் 2008ஆம் வருடம் சீரும் சிறப்புமாய் வேத விற்பனர்களால் யாகசாலையிலிருந்து தீர்த்தம் கடங்கள் தாங்கி மக்களின் அரோகரா அரோகரா பக்தி பரவசங்களுடன் நடைபெற்றது. மேற்படி கோவிலையும் அதன் வழித்தடங்களையும் மக்களுக்கு பயன்பட்ட அடுக்கம் பஞ்சாயத்து நிதியில் கட்டப்பட்ட நீர்த்தொட்டிகளுக்கு சென்று வந்த பாதைகளையும் பூர்வீக நிலச்சுவார்ந்தார்களின் வழித்தடயங்களையும் மோசட பத்திரம் பதிவு செய்வதில் கைதேர்ந்த எஸ் ராஜ் தான் கர்நாடகமிருந்து கிரயம் பெற்ற பத்திரத்தை பயன்படுத்தி இந்திய இறையாண்மைக்கு எதிராக சட்டத்துக்கு புறம்பாக பாதைகளை வேலி ஓட்டு மூடி கோவில் மூடப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் இன்றி பூர்வீக நிலச்சுவார்ந்தார்கள் சென்று வரவும் முடியாமல் மறைத்து விட்டனர். மேற்படி எஸ் ராஜ் கருணாகரனிடம் 3188/1993 ஆண்டுக்கு முன்பே கரூர் ராமசாமி என்பவர் பெருகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் 1995, 1997ஆம் ஆண்டுகளில் மேற்படி கோவில் வழியாக சென்று வரும் தோட்டங்களையும் பண்ணை வெட்டையும் கிரயம் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. முன்பு அடுக்கம் கிராமத்தின் பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, ரெவென்யூ துறை, நீதிமன்றம் போன்ற பல துறைகள் பெரியகுளத்தில் செயல்பட்டு வந்தது. பின்னர் மேற்படி துறைகள் கொடைக்கானலுக்கு மாற்றமடைந்து செயல்பட்டு கொண்டுள்ளது. மோசட பத்திரப்பதிவு செய்யும் கும்பல் மேற்படி வாய்ப்பை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள். நான் மோசடி பத்திரப்பதிவு நபர்கள் எஸ் ராஜ், ஆறுமுகம், வெங்கடாசலம் மற்றும் மோசடி நபர் ராஜின் வலது கையான அடுக்கம் கிராமத்தில் குடியிருக்கும் போத்தன் என்ற பாலசுப்ரமணி, சன் ஆஃப் ஆறுமுகம். எனது தகப்பனார் அவரின் 2ஆம் தாரம் வீரம்மாளின் மகன் ஜோதி முருகனுக்கு பெருகுளம் 2ஆம் இணை சார்பகத்தில் எழுதி வைத்து எந்த மாற்றங்களுக்கும் உள்ளட்ட கடவுளாது என்ற நிபந்தனையுடன் கூடிய செட்டில்மெண்ட் ஆவணத்தை எஸ் ராஜ் கொடைக்கானல் சார்பகத்தில் மோசடி ஆவணத்தை பதிந்து மேற்படி நிலத்தை கொள்ளையடிக்கும் நபராக போத்தன் பாலசுப்ரமணி கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேற்படி மோசடி நபர் எஸ் ராஜா அவர்கள் குரூப் மீது பல முறையீடுகளுக்கும் புகார்களுக்கும் பின்னும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாத காரணத்தால் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்ததுக்காக கதையாக ஸ்ரீ செண்பமலை பாலமுருகன் கோவிலையும் கைப்பற்றி கேடு விளைவித்து விட்டார்கள். எஸ் ராஜ் என்ற மோசடி நபர் இறந்தபின்
அவர் வாரிசுகள் மகேஸ்வரி என்பவருக்கு மேற்படி தோட்டத்தை விற்றுவிட்டனர். மேற்படி மகேஸ்வரியும் ராஜ் செய்த அதே தவறை செய்து பாதைகளை வேலி ஓட்டு மூடப்பட்டு நீர்நிலைகளுக்கு சென்று வர இடைஞ்சல் ஏற்பட்டும் கோவிலுக்கு சென்று வர முடியாமல் பூஜை வழிபாடுகள் செய்ய முடியாமல் உள்ளது. கோவிலை மீட்டு தரும்படி அடுக்கும் கிராம பொதுமக்கள் கொடைக்கானல் நீதிமன்றத்தில் முறையிட்டு மாண்புமிகு நீதியரசர் கார்த்திக் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைத்து பல வருடங்களாகியும் மற்றும் ஊர் பொதுமக்கள் மகேஸ்வரி எஸ்பி மற்றும் கோட்டாட்சியர் முன்பு மேற்படி பிரச்சனைகளுக்கு தீர்வெட்டப்படும் என்று உத்தரவாதமும் பல ஆண்டுகளாகியும் நிறைவாக தீர்வு ஏற்படவில்லை. மேற்படி மகேஸ்வரி முன்பு சப் இன்ஸ்பெக்டராக திண்டுக்கல்லில் பணியாற்றவர் என்பதும் அப்போது எஸ்பியாக இருந்தவர் சென்னையில் காவல்துறையில் உயர் பதிவு வைப்பதாயும் அதனால் மகேஸ்வரிக்கு எதிராக கொடுக்கப்பட்டு வழக்குகள் ஒன்றும் செய்ய முடியாது என்று மகேஸ்வரி கூறுவதாய் ஊரில் பேசிக்கொள்கிறார்கள். இவ்விதம் மோசடி புகார் வரலாறு படைத்த தங்க முதல்வரின் வரிசையில் பலரில் ஒருவரான மறைந்த முன்னாள் மாண்புமிகு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருமுறை நில அபகரிப்பு செயல் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்ட ஒரு வயதான பெண்மணி ஒருவர் தன் பாதிப்பு பற்றி தாசில்தார், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறைக்கு புகார் கொடுத்தும் எந்த பலனும் இல்லை. காரணம், புகாருக்குட்பட்டவர் மிக மிக செல்வாக்கு பெற்ற முதலமைச்சரை உடனுக்குடன் சந்திக்கும் ஏடிஎம்கேயில் மிக பொறுப்பில் உள்ள மிக மிக முக்கிய நபர். எனவே புகார்கள் மண்மூடி போய்விட்டது. மனம் தளராத அப்பெண் எப்படியோ ஒரு புண்ணியவான் துணையுடன் முதல்வரை சந்தித்து தன் இருப்பிடம் அபகரிக்கப்பட்டதை பதற்றத்துடன் தெரியப்படுத்தியதை தொடர்ந்து உற்று கேட்ட முதல்வர் அவர் கூறியதை உள்வாங்கிக் கொண்டு அப்பெண்ணை ஒரு தனி அறையில் அனுப்பி மறையச் செய்தார். உடனுக்குடன் புகாருக்குட்பட்ட நபர் முதல்வருக்கு முன் வரவழைக்கப்பட்டார், விசாரிக்கப்பட்டார். மறைப்பு, மறுப்பு, ஆதாரமற்ற பொய்ப்புகார் என்றார். அவ்வளவுதான். கதவு திறக்கப்பட்டது. புகார் கொடுத்த பெண்மணி தோன்றியதும் பதவதைத்தார் முக்கிய ஏடிஎம்கே நபர். அப்பெண் நடந்த குற்றச்செயலை தகுந்த ஆதாரங்களுடன் குற்றச்செயல்களை தெளிவுபடுத்தினார். மௌனமானார் குற்றத்துக்கு உட்பட்ட நபர். வீண்ட முதல்வர் எழுந்தார். முக்கிய பொறுப்பு நபரை அடாக்காக தூக்கி அவர் கன்னத்தில் ஒரு பலார் அறை. சுருண்டு போன நபர் குற்றத்தினை ஒப்புக்கொண்டு உடனடியாக குற்றத்தை நிவர்த்தி செய்து கொடுத்தார். மேலும் முதல்வர் அவர் தன் சொந்த பணத்திலிருந்து ரூபாய் 1,00,000 அப்பெண்மணியிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார். முதல்வர் மறைந்து விட்டார். ஆனால் அவர் செய்த நல்ல செயல் மறையவில்லை. அவர் படைத்த வரலாற்று சம்பவம் மறையவில்லை, ஒளிவீசி கொண்டிருக்கிறது. நில அபகரிப்பு குற்றத்திற்கு குண்டர் சட்டம் வரலாறு படைத்தது. இன்றைய மாண்புமிகு டிஎம்கே முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் நான் என் நிலம் மோசடியாக அபகரிக்கப்பட்டது குறித்து பதிவு தபாலில் தகுந்த ஆதாரங்களை இணைத்து புகார் கொடுத்தேன். உடனடியாக அவர் என் புகார்களை வாட்ஸ்அப்பில் தாண்டிக்குடி காவல் நிலையத்துக்கு அனுப்பி தகுந்த நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டு விட்டார். தாண்டிக்குடி காவல் நிலையத்திலிருந்து எனக்கு விசாரணைக்கு ஆஜராகும்படி வந்ததைத் தொடர்ந்து காவல் நிலையம் சென்றேன். விசாரிக்கப்பட்டேன். மேற்படி மோசடி பத்திரத்தில் மோசடி பட்டாக்கள் உள்ளாக்கப்பட்ட நிலம் கொடைக்கானல் எல்லைக்கு உட்பட்டது அடுக்கம் என்பதால் புகார் தாண்டிக்குடி காவல் நிலையத்திலிருந்து கொடைக்கானல் காவல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டது. விசாரணைக்கு கொடைக்கானல் காவல் நிலையத்தில் ஆஜரானேன். ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இதற்கு பின்னால் எந்த பெரிய பினாமி இருக்கிறார் என்பது புரியவில்லை. மறைந்த முன்னாள் முதல்வர் மாண்புமிகு கருணாநிதி அவர்கள் நீர்நிலைகளை பாதுகாப்பதில் மிகவும் நல்ல செயல்பட்டு வந்துள்ளார். ஆக்கிரமிப்பில் இருந்தவர்களை பாதுகாத்து வந்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலுமூரில் இருந்த ஒரு விவசாயி அவரின் நிலத்திற்கு பட்டா கேட்டு மேலூர் தாசில்தார், மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு பல ஆண்டுகளாக மனு கொடுத்தும் கிடைக்காத நிலையில் அந்த விவசாயி மேலூர் நீதிமன்றத்தில் அவரின் நிலத்திற்கு பல ஆண்டுகளாக சம்பந்தப்பட்ட தாசில்தார், மாவட்ட ஆட்சியர்களுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் பட்டா கேட்டும் பட்டா வழங்கல்
அலைக்கழிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டதை தெளிவுபடுத்தி பட்டா வழங்க மேலூர் வட்டாட்சியர் மதுரை மாவட்டாட்சியருக்கு உத்தரவு செய்ய வழக்கு தொடர்ந்தார். மேலூர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் ஆவணங்களை சரிபார்த்து அவருக்கு பட்டா வழங்கும்படி மேலூர் வட்டாட்சியருக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவு செய்தார். நீதிபதி அவர்கள் உத்தரவு செய்தும் 2.5 ஆண்டுகள் பட்டா வழங்கப்படாமல் இழுத்தடிப்புகள் செய்தனர். மேலும் அவர்களின் 2.5 ஆண்டு அலைக்கழிப்புகளினால் அந்த விவசாயி மீண்டும் நீதிமன்றத்தை நாடி பட்டா வழங்காத காரணத்தை கூறினார். வெகுண்ட நீதிபதி அவர்கள் உடனடியாக மேலூர் வட்டாட்சியருக்கும் மதுரை மாவட்ட ஆட்சியருக்கும் 6 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார். உடனடியாக மேற்படி அதிகாரிகளின் சேர், டேபிள்கள், கார்கள் ஜப்தி செய்யப்பட்டன. ஓடி ஒளிந்தனர் மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும். அவசரமாக ஒரே நாளில் பட்டாவை அந்த விவசாயிக்கு வழங்கினார்கள். இருப்பினும் மேற்படி விவசாயி தான் கொடுத்த வழக்கை வாபஸ் பெற்ற பின்னரே சிறைமுறையில் இருந்த மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியரும் வெளிப்பட்டனர். இது செய்தித்தாள் செய்தி. மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மோசடி பத்திரம் பதிந்த நபர் ஒருவருக்கு 25 லட்சங்கள் அபராதம் விதித்து அந்த தொகையை காது கேளாதோர் பள்ளிக்கு வழங்க உத்தரவு செய்தது ஊடக வாயிலாக படித்தபோது நீதி நிலைநாட்டப்படும் என்ற நம்பிக்கை பிறக்கிறது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதி அரசர், மாண்புமிகு தலைமை நீதியரசர் உயர்நீதிமன்றம் சென்னை, மாண்புமிகு தலைமை நீதியரசர் உயர்நீதிமன்றம் மதுரை மற்றும் மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பாரத பிரதமர், உயர்திரு விஜிலன்ஸ் அதிகாரி ஆலந்தூர் சென்னை போன்ற இடங்களுக்கு தெளிவுபட மோசடிகள் குறித்து புகார் அனுப்ப அவர்கள் எடுத்த நல்ல நடவடிக்கைகளுக்கும் செயல்படாமல் முடக்கப்பட்டுள்ளது. பதிவுத்துறை தாங்கள் பதிந்த மோசடி பதிவுகளில் இருந்து தப்பிப்பதற்காகவே சென்னை உயர் நீதிமன்றம் பிறப்பித்த பதிவுச் சட்டம் தொடர்பாக வெளியிட்ட அரசு ஆணை எண் 02/08/2024 அன்று ஆவணப்பதிவு தொடர்பாக பதிவுச் சட்டம் பிரிவு 77/79 கீழ் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பாணையின்படி நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற அந்த கேடயத்தை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வந்தனர். மேற்படி ஆணை மோசடி பதவி நபர்கள் மூலம் உந்தப்பட்ட நபர்கள் மூலம் பெறப்பட்ட ஆணையை மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பாரத பிரதமர், தலைமை நீதியரசர் உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு ஜனாதிபதி போன்றவர்களுக்கு மேல்முறையீடுகள் நான் செய்ததன் மூலம் மேற்படி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டத்தின் மூலம் மோசடி பத்திரப்பதிவுகள் மாவட்ட பதிவாளரை ரத்து செய்யலாம் என்ற நிலை உள்ளது. என நிலம் அபகரிக்கப்பட்ட வழக்கை மாண்புமிகு தினேஷ்குமார் அவர்கள் என் தஸ்தாவேஜுகளை ஆய்வு செய்து நேர்காணல் செய்து 13/5/19 நாளில் குற்றவாளியின் மீது எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு CRMPN 422/19 படி வழங்கினார். கொடைக்கானல் காவல் நிலையத்திலிருந்து வரப்பட்ட சமன் 03/06/2019 படி விசாரணைக்கு ஆஜரானேன். காவல் ஆய்வாளர் என்னையோ எதிர்தரப்பினையோ விசாரிக்கும் இல்லை, ஆவணங்களை சரிபார்க்கும் இல்லை. எனது வழக்குகள் நீர்த்து போகச் செய்யும்படி எதிர்தரப்பினருக்கு சாதகமாக செயல்பட்டார். அவரின் கடமை தவறிய செயல் குறித்து எனது வழக்கினர் உயர்திரு ஐயர் அவர்களிடம் எடுத்து கூறி அவரையும் எதிரியாக சேர்க்கும்படி வேண்டினேன். என் வழக்கறிஞர் ஆய்வாளர் ராஜசேகரனையும் அவர் கடமை தவற செயல் குறித்தும் அவருக்கு வழங்கிய கட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும்படியும் மேற்கொண்டு விசாரணை செய்ய வேண்டாம் என்று அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டு அவரையும் எதிரியாக சேர்த்து வழக்கை மேற்படி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துவிட்டார். கொடைக்கானல் மாண்புமிகு நீதியரசர் செல்வம் அவர்களிடம் வாய்தா நாளில் கேள்வி ஒன்றை கேட்டேன். ஒரு வழக்கில் எப்போது குற்ற நடவடிக்கை எஃப்ஐஆர் போட வழங்கியவர்கள் என்று கேட்டேன். குற்றம் தெளிவு என்ற நிலையில் தானே குற்றவாளிகள் மீது எஃப்ஐஆருக்கு உத்தரவிக்கப்படுகிறது என்று கேட்டு அதற்கு அவர் ஆம் என்றார். பின் ஏன் குற்றவாளிகள் மீது நடவடிக்கைகள் இல்லை? நான் மட்டும் பல வருடங்களாக வாய்தாவிற்கு ஆஜராகிறேன். எனவே எதிரிகள் மீது பிடிவாரண்ட் போடும்படி வேண்டினேன்.
அதற்கு உண்மையின் தன்மையை செவிமிடித்த அவர் அன்றைய ஆய்வாளர் பாஸ்கரன் அவர்களை நீதிமன்றத்திற்கு உடனடியாக வரச் செய்து எஃப்ஐஆர் போட ஆணையிட்டார். மேற்படி ஆய்வாளர் அவர்களும் குற்ற வழக்கு சம்பந்தமான கட்டு தன்னிடம் இல்லை என்றும் கட்டு இருந்தால்தான் எஃப்ஐஆர் போட முடியும் என்று கூறிவிட்டார். உடனடியாக மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நீதிமன்ற வழக்கு கட்டிலிருந்த ஆவணங்களை என் மூலம் ஜெராக்ஸ் எடுக்க வைத்து அவரிடம் வழங்கிவிட்டார். கொடைக்கானல் காவல் நிலையத்து விசாரணைக்கு ஆஜராகும்படி சமன் எனக்கு அனுப்பப்பட்டது. சமன் படி ஆஜரானேன். மீண்டும் வழக்கு சம்பந்தமான தஸ்தாவேஜுகளை என்னிடம் ஜெராக்ஸ் எடுக்க வைத்து பெற்றுக்கொண்டார். தஸ்தாவேஜுகளை ஆய்வு செய்துவிட்டு என்னிடம் விசாரணை செய்துவிட்டு குற்றம் தெளிவு என்பதை புரிந்து 6/2/2025 நாளில் எஃப்ஐஆர் குற்றவாளிகளின் மீது பதிவு செய்தார். ஆயினும் முந்தைய காவல் ஆய்வாளர் ராஜசேகரனை குற்ற வழக்கிலிருந்து நீக்கிய பின்பே எஃப்ஐஆர் போட்டார். மேற்படி எஃப்ஐஆரும் என் பதிவு தபால் மூலம் போடப்பட்டதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கு சம்பந்தமாய் ரெவென்யூ துறை பதிவுத்துறை மீது நோட்டீஸ் போட்டுவிட்டு நடவடிக்கை எடுப்பதாக அதன் பின் வரும்படி கூறிவிட்டார். என்னை அனுப்பிவிட்டார். அதன் பின் குற்ற எண் 401/25 U/S 420/965/468 471/477 என் வழக்கை எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை இல்லை. அதன் பின் மீண்டும் எனக்கு சமன் அனுப்பப்பட்டு தஸ்தாவேஜுகளையும் சாட்சிகளையும் கொண்டு வரும்படியும் கூறப்பட்டது. அவரின் இச்செயல் நடவடிக்கைகளை தட்டி கழிப்பதாயும் மீண்டும் காலங்கள் கடத்தப்படுவதாய் உணர்ந்தேன். எனவே மாண்புமிகு மனித உரிமை கமிஷன், மாண்புமிகு ஜனாதிபதி, மாண்புமிகு பாரத பிரதமர், மாண்புமிகு முதல்வர், எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு 12/8/2025 நாளில் இமெயில் மூலம் புகார் அனுப்பினேன். மீண்டும் 24/10/2025 நாள் பதிவு தபால் மூலம் மாண்புமிகு மனித உரிமை கமிஷன் அவர்களுக்கும் தகுந்த ஆதாரங்களை இணைத்து அனுப்பினேன். எதிரிகள் மீது மேற்படி ஆவணத்தில் 10/32/CR/2025 HR CNET NHRC என்று குற்ற எண் போடப்பட்டுள்ளது. ஆனாலும் நடவடிக்கை இல்லை. மீண்டும் நான் நேரடியாக மனித உரிமை கமிஷன் ஆஃபீஸ் சென்று நிலைமையை தெளிவாக விளக்கினேன். ஏற்கனவே மோசடிகளின் மூலம் பாதிப்பேற்பதோடு அவதிப்படும் நான் மேலும் வயோகத்திலால் மிகவும் கஷ்டப்படும் நேரத்தில் எடுக்கப்படாத உடனடி தீர்வு வழக்கை நீர்த்துவாக செய்து எதிரிகளுக்கு சாதகமாய் போய்விடும் பதிவாளர் முன் ஏம்பினேன். அதற்கவர் சரியான பதில் தரவில்லை. கொடைக்கானலில் பொதுமக்கள், நீர்நிலைகள், கோவில் ஆக்கிரமிப்பு நபர் மகேஸ்வரி எஸ்பி கோட்டாட்சியர் அவளால் 10 தினங்களில் தீர்வு செய்ய முடிக்கப்படும் என்ற உடன்படிக்கையும் கொடைக்கானல் நீதியரசர் விசாரணைகளில் அமைத்து உடனடி தீர்வு ஏற்பட்டு நீர்நிலைகள், கோவிலை மீட்க அமைக்கப்பட்ட விசாரணை கமிஷனும் பல ஆண்டுகளாகவும் செயல்படவில்லை. ரெவென்யூ துறையில் அடுக்கம் கிராம புலையன் 312/1 57 சென்ட் நிலம் அரசு புறம்போக்கு என்று ரிஜிஸ்டர் வழங்கப்பட்ட பின் தற்சமயம் வட்டாட்சியர் பாபு அவர்கள் 312/1 அரசு பட்டா நிலம் என்று சான்று செய்துள்ளார். நீர்நிலைகள் அடுக்கம் கிராம பஞ்சாயத்து நிதியின் மூலம் கட்டப்பட்டும் பொதுமக்கள் பல ஊர்களில் வசூல் செய்த நிதியின் மூலம் 312/1 அரசு புறம்போக்கு நிலத்தில் கட்டிய ஸ்ரீ செண்பமலை பாலமுருகன் கோவிலில் அபகரிக்கப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் இன்றி இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடைபெறும் மிக கொடுமையான செயல். இந்திய திருநாட்டின் குடியிருப்பு வாசிகளுக்கு எதிரி நாடுகளின் சதிகார செயல்களுக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுக்காமல் இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் வலுக்கிறது. மேலும் மோசடி நபர்களும் கடமை தவறிய நபர்களும் ஏதேனும் பெரிய பெரிய அரசியல் கருப்பு முதலைகளின் பிளாமிகளாக இருப்பார்களோ என்றும் சந்தேகிக்கிறேன். எனது நிலங்களிலிருந்து சுமார் 25 நிமிடத்தில் பெரியகுளத்தை அடைந்து விடலாம். எனது நிலங்கள் அடுக்கம் டு பெரியகுளம் செல்லும் பிரதான சாலையின் மேல் அமையப்பட்டது. சுமார் 15 ஏக்கர் நிலமாகும்.
எனவே 75 வயது கடந்த மூத்த குடிமகனான எனக்கு புலையன் 482 2 ஏக்கர் 63 செட்டு மற்றும் 499/1 498/2 1 ஏக்கர் 80 சென்ட் நிலம் சேர்த்து 4 ஏக்கர் 43 சென்ட் மொத்தத்தில் 15 நிலத்துக்கு பழைய வரைபடிப்படி என் பெயர் பட்டா வழங்கும். எனக்கு ஏற்பட்ட விவசாய கால இழப்பு மற்றும் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு தகுந்த நஷ்டீட்டை வழங்கும். கோவிலை மீட்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடைபெறும் ஆவண செய்ய வேண்டுகிறேன். மோசடி நபர்களுக்கு முன்பு நல்ல நடவடிக்கை எடுத்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் அவர்கள், அதுபோல் நல்ல நடவடிக்கை எடுத்த வேறொரு கொடைக்கானல் கோட்டாட்சியர் உடனடியாக வேடசந்தூருக்கு மாற்றப்பட்டார். தற்சமயம் கொடைக்கானல் ரெவென்யூ துறையில் பணியாற்றும் ஜெயராஜ் அவர்கள் என்ற சில நல்ல அதிகாரிகளும் உண்டு. உடனுடன் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் குறிஞ்சி நில சொந்தக்காரன் செண்பகமலை பாலமுருகன் கோவிலையே மோசடி ஆவணப்பதிவின் மூலம் அபகரித்தும் நீர்நிலைகளுக்கும் இடைஞ்சல் செய்து பாதைகள் மூடப்பட்டு பூஜை புனஸ்காரங்கள் அற்ற நிலையை நீக்கி உடனுக்குடன் கோவில் கும்பாபிஷேகமும் நடைபெறவும் எனது நிலங்களின் மோசடி பற்றி போட்ட எஃப்ஐஆர் நடவடிக்கை அற்றதை அகற்றி உடனுக்குடன் குண்டர் சட்டம் மூலம் குற்றவியல் நடவடிக்கை எடுத்தும் மோசடியின் மூலம் என் தோட்டத்தில் ஏற்பட்ட குண்டர்களை விரட்டி கோவிலையும் என்னையும் பாதுகாக்க இந்த முகநூல் வாயிலாக மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர், மாண்புமிகு கொடைக்கானல் மாண்புமிகு நீதியரசர் மற்றும் உயர்திரு விஜிலன்ஸ் அதிகாரிகள் ஆலந்தூர் சென்னை ஆகியோர்களையும் இதர நல்ல அதிகாரிகளையும் வேண்டுகிறேன். எனக்கு தகுந்த நஷ்டீட்டை உடனுக்குடன் வழங்கிடவும், அவ்வாறு அவர்களின் அனைத்து சொத்துக்களையும் முடக்கி உடன் பிடிவாரண்ட் பிடிக்கவும். மேற்படி உண்மையான நடவடிக்கை ஒன்றே இந்திய விடுதலைக்காக பல போராட்டங்கள் பல உயிர் தியாகங்கள் செய்த செயலுக்கான ஜனநாயக கடமையாகும். மேலும் அனைத்து ஸ்ரீ மகா குரு சன்னிதானங்களையும் மடாதிபதிகளையும் அனைத்து அருள்மிகும் முருக பக்தர்களையும் ஆன்மீக பக்த கோடிகளையும் அனைத்து பொதுமக்களையும் மீண்டும் மாண்புமிகு முதல்வர்களையும் மாண்புமிகு தலைமை நீதியரசர் அவர்களையும் உயர்நீதிமன்றம் மதுரை, மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கொடைக்கானல், உயர்திரு விஜிலன்ஸ் அதிகாரி அவர்கள் ஆலந்தூர் சென்னை மற்றும் அனைத்து நல்ல அதிகாரிகளையும் உடனடியாக அடுக்கும் கிராம ஸ்ரீ பாலமுருகன் கோவில் கும்பாபிஷேகத்தை மீண்டும் நடத்தி தொடர்ந்து பூஜைகள் புனஸ்காரங்களும் எந்த தடைகளும் இன்றி தொடர்ந்து நல்ல முறையில் செயல்பட அன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டு உதவும் அன்பு உள்ளங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்கிட எல்லாம் வல்ல எம்பிரான் முருகப்பெருமானை மிக மிக உள்ளமுறையை வேண்டுகிறேன். மிக்க நன்றி, வணக்கம். இப்படிக்கு அன்பன் வி. ராஜேந்திரன், பண்ணைக்காடு, கொடைக்கானல் வட்டம், திண்டுக்கல் மாவட்டம். வாழ்க தமிழ், வெல்க பாரதம். அரகர அரகர அரோகரா.